ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னா, மாமியார் தொல்லையா நாத்தனார் தொல்லையா, கவலையை விடுங்க, சூப்பரான சொல்யூஷன் இருக்கு. வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டில் வரும் ஒவ்வொரு சண்டையும் உறவை உடைக்க அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்க வந்த பாடம். மாமியார் நாத்தனார் உறவு சில நேரங்களில் சின்ன சின்ன வார்த்தைகளால் கசப்பாக மாறிவிடும். ஆனால் அந்த கசப்பை மனதில் வைத்துக் கொண்டால் குடும்ப அமைதி கலைந்துவிடும். எல்லோருக்கும் தனி எண்ணங்களும் தனி அனுபவங்களும் இருக்கும். அதனால் கருத்து வேறுபாடு வருவது சாதாரணம். ஆனால் அன்பு இருந்தால் அந்த வேறுபாடுகளும் அழகாக மாறிவிடும். கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை மனதில் சேமிக்காமல் விட்டுவிடாமல் மன அமைதி கிடைக்காது. குடும்பத்தில் அமைதி வேண்டுமென்றால் ஒருவர் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். பொறுமை பேசும் இடத்தில் பிரச்சனை நீண்ட நாட்கள் தங்காது. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பது முடியாத விஷயம். மாமியாரின் அனுபவம் மருமகளின் கனவும் வேறுபடும். அந்த வேறுபாட்டை புரியாமல் வீட்டால் சண்டை வரும். ஆனால் பொறுமையுடன் பேசினால் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உடனே பதில் சொல்லாமல் கொஞ்சம் அமைதியாக யோசித்தால் பல உறவுகள் காப்பாற்றப்படலாம். வீட்டில் அமைதி என்பது பெரிய செல்வம். அந்த அமைதியை காக்கும் திறமைதான் உண்மையான அறிவு. வார்த்தை காயம் மாறும், ஆனால் அன்பு கொடுத்து மனம் என்றும் மறக்காது. சில சமயம் மாமியார் பேசும் வார்த்தைகள் மனதை காயப்படுத்தலாம். நாத்தனார் நடக்கும் விதமும் வேதனை தரலாம். ஆனால் அந்த வேதனையை வெறுப்பாக மாற்றிவிட்டால் நம்முடைய மன அமைதியே போய்விடும். நல்ல மனதுடன் நடந்து கொண்டால் ஒரு நாள் அவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்வார்கள். உறவை காப்பாற்றுவது வெற்றி, உறவை உடைப்பது நல்லதல்ல. குடும்பத்தில் ஜெயிக்க நினைப்பதை விட உறவை காப்பாற்ற நினைப்பவர்கள் தான் உண்மையில் பெரியவர்கள். ஒவ்வொரு சண்டையிலும் நான் தான் சரி என்று நிரூபிக்க முயற்சித்தால் உங்கள் உறவுகள் தூரமாகிவிடும். சில சமயம் அமைதியாக இருப்பதே பெரிய பதிலாக இருக்கும். வீட்டில் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தால் நமக்கும் மரியாதை கிடைக்கும். குடும்பத்தில் வெற்றி என்பது சண்டையில் ஜெயிப்பதல்ல, மனங்களை சேர்ப்பதுதான். ஒரு பெண்ணின் பொறுமை பல உடைத்த உறவுகளையும் மீண்டும் சேர்க்கும் சக்தி கிடையாது. பெண்கள் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டுவிட்டால் பல உறவுகள் அழகாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் வைத்து யோசித்தால் தினமும் பிரச்சனைதான் வரும். சில விஷயங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட எல்லாற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமைதி பல நேரங்களில் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். அன்பு கொடுத்தவர்களுக்கும் அன்பாக நடந்து கொள்வது மனிதன் உயர்வு. நம்மை காயப்படுத்தியவர்களிடம் கூட நிதானமாக நடந்து கொள்வது எளிதல்ல, ஆனால் அதுவே உறவுகளை காப்பாற்றும். கோபத்திற்கு கோபம் காட்டினால் பிரச்சனை பெரிதாகும். அன்பு காட்டினால் மனம் மாறும் வாய்ப்பு இருக்கு. வீட்டில் பெண்கள் சிரித்தால் அந்த வீடு சொர்க்கமாக மாறிவிடும். ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் பெண்களின் மன அமைதியில் தான் இருக்கிறது. மாமியார், மருமகள், நாத்தனார் அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். சிறிய அன்பு கூட பெரிய மாற்றத்தை தரும். புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மனம் இருந்தால் எந்த உறவும் நீண்ட நாள் நிலைக்கும். சில நேரங்களில் மற்றவர்களின் பார்வையிலும் யோசிக்க வேண்டும். மாமியாருக்கும் அவர்களின் அனுபவம் இருக்கும், நாத்தனாருக்கும் தனி உணர்வுகள் இருக்கும். அவர்களை புரிந்து கொள்ள முயன்றால் சண்டைகள் குறையும். குடும்பம் என்பது போட்டியிடம் அல்ல, பாசம் பகிரும் இடம். யார் பெரியவர், யார் சரி என்ற எண்ணம் வந்தால் உறவுகள் உடையும். குடும்பத்தில் அன்பு, மரியாதை, புரிதல் இருந்தால் மட்டுமே அமைதி இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அன்பை கொடுக்க வேண்டும். நல்ல மனசுக்கு காலம் தாமதமாக இருந்தாலும் மதிப்பு கிடைக்கும். இன்று நம்மை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட நாளை நம்முடைய நல்ல மனதை உணரலாம். அதனால் மனமுடைய வேண்டாம், நம்முடைய நல்ல குணத்தை மாற்ற வேண்டாம். கஷ்டமான உறவுகளும் பொறுமையால் இனிமையாக மாறும். இன்று சண்டை இருக்கும் உறவுகள் நாளை நெருக்கமாக மாறலாம். காலம் பல விஷயங்களை மாற்றும். அதற்குள் மனதை கஷ்டப்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருப்பது பல நேரங்களில் தோல்வி அல்ல, பெரிய வெற்றி. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பது சில நேரங்களில் நல்லது. அது பல அன்னெசரி பிரச்சனைகளுக்கு தவிர்க்கும். அமைதியான மனம்தான் நிம்மதியான வாழ்க்கையை தரும். வீட்டில் அன்பு குறைந்தால் சண்டை அதிகமாகும். அன்பு இருந்தால் குறைகளும் சிறியதாகவே தோன்றும். வெறுப்பு இருந்தால் நல்ல விஷயங்களும் தவறாக தெரியும். அதனால் உறவுகளில் அன்பை குறைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். மரியாதை கொடுத்தால் மட்டுமே மரியாதை திரும்ப கிடைக்கும். மாமியார், நாத்தனார், மருமகள் யாராக இருந்தாலும் மரியாதை அவசியம். பேசும் விதத்தில் கவனம் இருந்தால் பல பிரச்சனைகள் வராது. நல்ல வார்த்தைகள் உறவுகளை காப்பாற்றும். சண்டை வரும் வீட்டில் அன்பு இருந்தால் அந்த குடும்பம் உடையாது. சண்டை இல்லாத குடும்பம் எதுவும் இல்லை. அதனால் சண்டைக்கு பிறகும் பேசும் மனம் இருந்தால் அந்த உறவு நீடிக்கும். மனதில் வெறுப்பு சேரவிடக்கூடாது.
மன அமைதி போன பிறகு எந்த வெற்றியும் சந்தோஷம் தராது. எப்போது மன அழுத்தத்தில் இருந்தாலும் வாழ்க்கை சிரமமாகிவிடும். அதனால் சில விஷயங்களை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மன அமைதிதான் முக்கியம். குடும்பத்தில் ஒருவரின் பொறுமை எல்லாருக்கும் நிம்மதி தரும். ஒருவர் கோபமாக இருந்தால் இன்னொருவர் அமைதியாக இருக்க வேண்டும். அதுதான் பிரச்சனையை குறைக்கும். பொறுமை என்பது உறவுகளை காப்பாற்றும் பெரிய ஒரு ஆயுதம். நல்ல மனம் கொண்டவர்களை காலம் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறச் செய்யும். இன்று நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். உண்மையான அன்பும் நல்ல மனமும் ஒரு நாள் மதிப்பு பெறும். சில உறவுகள் சோதனை போல இருக்கும், ஆனால் அதுவே நம்மை வலிமையாக்கும். மாமியார் நாத்தனார் பிரச்சனைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அந்த அனுபவங்கள் நம்மை மனதளவில் வலிமையாக்கும். பொறுமையாக இருந்தால் எல்லாமே சரியாகும். பாசம் இருக்கும் இடத்தில் ஈகோ நீண்ட நாள் நிற்காது. எப்போதுதான் நான் முக்கியம் என்ற எண்ணம் உறவுகளை காப்பாற்றும். விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். ஒரு இனிய வார்த்தை பல நாள் கசப்பையும் கரைத்துவிடும். சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தை போதும் மனதை மாற்ற. அன்பான பேசினால் உறவுகள் மெதுவாக சரியாகும். கடினமான மனங்களும் கரையும். குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கும் பெண்கள் அமைதியாக பல துயரங்களை தாங்குகிறார்கள். பெண்களின் மன வலிமை மிக பெரியது. குடும்பம் சிதறக்கூடாது என்று பல விஷயங்களும் அமைதியாக சமாளிக்கிறார்கள். இந்த பொறுமைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நேரம் மாறும், மனிதர்களின் மனமும் மாறும். இன்று பிரச்சனை தருபவர்கள் நாளை நமக்கு ஆதரவாக மாறலாம். அதனால் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நல்ல மனதை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அன்புதான் எந்த குடும்பத்தையும் இணைத்து நிற்கும் உண்மையான ஒரு சக்தி. பணம் வசதி எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லையெனில் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அன்பு இருக்கும் இடத்தில் சின்ன சின்ன சண்டைகளும் மறைந்து போகும். நேரம் மாறும், மனிதர்களின் மனமும் மாறும். இன்று பிரச்சனை தருபவர்கள் நாளை நமக்கு ஆதரவாக மாறலாம். அதனால் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். நல்ல மனதை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். நம்முடைய அமைதியை காப்பாற்றுவது நம்முடைய பொறுப்பு. மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நம்முடைய மன அமைதியை இழக்கக்கூடாது. எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டால் நாமே கஷ்டப்படுவோம். இறுதியில் வெற்றி பெறுவது சண்டை போட்டவர்கள் அல்ல, உறவை காப்பாற்றியவர்கள்தான். வாழ்க்கை முடிவில் நினைவில் நிற்பது யார் சரி என்ற விஷயம் அல்ல, யார் அன்பாக இருந்தார்கள் என்பதுதான். குடும்பத்தை இணைத்து வைத்திருப்பவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். என்ன நேயர்களே, நிறைய பேர் மாமியார் தொல்லை நாத்தனார் தொல்லைன்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. நாம செய்யறதுதான் சரி, ஆனா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் அன்பும் காமிச்சிங்க அப்படின்னா அவங்களும் ஒரு நாளை மாறுவாங்க. உண்மையா வெளியிலேருந்து பார்த்தாங்க அப்படின்னா மாமியார் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்ம மேல திணிக்க பார்ப்பாங்க. நாத்தனார் அவங்களுடைய உறவு, பிறந்த வீட்டு உறவை அந்த இடத்துல நிலைநிறுத்த விரும்புவாங்க. அதனால பிரச்சனைகள் வரும். மருமகள் வீட்டிற்கு வரும்போது பல கனவுகளோட வருவாங்க. அந்த கனவுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த கதையை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உறவுகள் நிலைக்குன்றதுதான். நம்ம ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.